இன்னைக்கு திருமணமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எது இருந்தாலும் அப்பளம் இல்லாம காரியம் நடக்கிறது இல்லை. அது இங்க பாத்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தேன். நாம் கேப்டா கண்ணையாலால் கண்ணையாலால்ங்கிறவர் இருக்கிறாரு. அவர் வந்து அப்பளம் சுட்டிட்டு இருந்தாரு. அப்பளம் சுடுங்க கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரை கேஜி இவர் சுடுறது கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. என்னன்னா ஒரு மூங்கில வச்சுட்டு சுட்டு இருக்கிறாரு. என்னங்க இது, ஏன் மூங்கில வச்சிருக்கிறாரு கேட்டு பார்ப்போம். ये क्यों इस्तेमाल करते हो? क्यों करते हैं कि हीट चल रहता है, गर्म जास्टिक रहता है, इसलिए सूजा रहेगा, हाथ नहीं चलेगा। हाथ नहीं चलेगा। अगर वो इस्तेमाल करेंगे तो क्या होगा? ये जो इस्तेमाल करता है ना, उससे ज़्यादा हीट रहता है, इसलिए बराबर डालते रहते हैं। तो उसका हाथ नहीं चलेगा क्या? वो इतना गर्म नहीं होता है, थोड़ा सा ये ज्यादा होता है. இது அதிகமா எண்ணெய் உபயோகிக்கிறதால आप बनाइए. எண்ணெய் அதிகமா உபயோகிக்கிறதால எண்ணெய் ரொம்ப சூடாயிடுது. அதில் வந்து இரும்பு பாத்திரமோ இரும்பு கரண்டியோ அந்த மாதிரி ஒரு இரும்பு ஸ்டீலோ அந்த மாதிரி உபயோகிச்சாருன்னா கையெல்லாம் வெந்துருது, கை சுட்டு போகுது. மூங்கில்ல பண்ணும்போது சுத்தமாகவும் வருது, அழகாகவும் வருது, நானும் சாப்பிட்டுக்கிறேன், ருசியாகவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்பளம் வந்து படிக்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் மட்டும் இல்லை, குடும்பத்தில் கூட வீட்டில் கூட வந்து ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு கரண்டி பெருசாக இருக்கணும், ஸ்டீல் கரண்டியாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செயல்முறையில் எது சரியாக இருக்கோ அதுதான் உபயோகிக்கணும். இன்னைக்கு கண்ணையால் கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா, ஒரு மூங்கிலால் அழகாக அப்பளத்தை சுடலாம் என்ற ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை இன்னைக்கு இவரிடம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இதே வந்து நீங்கள் வீட்டிலே நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும், அழகாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணுவோம், வீட்லேயும் ட்ரை பண்ணுவோம்.